கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த செய்திகளிலே நீங்கள் தவறாமல் பங்கு பெறுங்கள். குறிப்புகளை எடுங்கள். பென் டிரைவில் இந்த செய்திகளை நீங்கள் சேர்த்து வையுங்கள். பெற்றைய நாட்களில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டால் நல்லது. என்னுடைய செய்திகள் யூடியூப்பில் ஏராளமாக உண்டு, சில ஆயிரங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் ஹார்ட் டிஸ்கில் சேர்த்து வைத்து கொண்டால் வரிசையாக தியானிக்கவும் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் வழங்கவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு ஏறக்குறைய 100 செய்திகள் உண்டு. 22 அதிகாரங்கள், ஏறக்குறைய 100 செய்திகள். அவ்வளவு இருக்காயா? இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவு அற்றது. எப்படி? கருத்துக்களிலே, உண்மையிலே, செய்திகளிலே. அது மட்டுமல்ல, அளவிலே கூட குறைவற்றது. எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளிலே பங்கு பெறுங்கள். முதலாவது அதிகாரத்திலே நமக்கு 25 செய்திகள் உண்டே. அதனாலே எப்படியெல்லாம் செய்திகள் வரும். இந்த தங்க சுரங்கத்தை தோண்டி எடுக்க போகிறோமே. அதனாலே நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளிலே பங்கு பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு செய்தியை, முன்னுரை செய்தியை நாம் கேட்டுவிட்டோம். இன்றைக்கு 2வது செய்தி ஒரே வார்த்தையின் அடிப்படையில் நாம் வழங்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பெர்மனண்ட்டாக ஒரு புக் மார்க் வைத்துக்கொள்வதே நல்லது. வெளிப்படுத்தின விசேஷத்தை டக்குன்னு எடுத்துடலாம். 2வதாக 25 செய்திகள் என்று சொல்லியிருக்கிறேனே, ஒரு புக் மார்க் வைத்துக்கொண்டால் இன்னும் சில மாதங்கள் இந்த அதிகாரத்திலேயே நாம் நிற்போம். அப்போ இந்த செய்திகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பக்கத்தை திருப்புவதற்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, 1ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று வாசிக்கிறோம். விசேஷம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். சம்பவித்து விட்டன என்று சொல்லவில்லை, சம்பவிக்க போகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அப்படின்னா எதிர்காலத்தில், வரும் நாட்களில் சம்பவிக்க போகிற சில முக்கியமான உண்மைகள், ஏராளமான காரியங்கள் இந்த விசேஷத்தில் உண்டு. இந்த விசேஷம் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த விசேஷத்தில் உண்டு. அவற்றிலே முக்கியமாக 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்க இருக்கிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் சில செய்திகள் 1 கொரிந்தியரிலே உண்டு, 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர் உண்டு, பின்னர் 2 பேதுருவிலே உண்டு, இப்படி சில நூல்களிலே உண்டு. பின்ன பழைய ஏற்பாட்டில் எசேக்கியலில் உண்டு, தானியேலில் உண்டு. இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு தான் நாம் படிக்க போகிறோம். நீளமான ஆழமான செய்திகள். நீங்கள் இந்த செய்திகளை விட்டுவிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா? சரி,
என்னத்தையெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக வெளிப்படுத்த போகிறார் என்று பார்த்தால் 3 காரியங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்வோம். சரியா? எல்லாமே முக்கியமானவை. ஆங்காங்கு பல செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த முக்கியமானவைகள் நமக்கு தென்படும். 1 வருகை, 2 வரலாறு, 3 வருங்காலம். நல்லா இருக்கா? முதலாவதாக வருகை, 2வதாக வரலாறு, 3வதாக வருங்காலம். எதுக்கு திரும்ப இருக்க சொன்னேன்? ஏன்னா உங்களில் சிலர் குறிப்பெடுக்கீங்களே, நீங்கள் மெதுவாக நிதானமாக விட்டு விடாமல் எழுதி கொள்வதற்காக சொன்னேன். சரியா? இப்படி சில காரியங்களை அவ்வப்போது சொல்லுவேன். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 2 பேதுரு எடுங்கள். அதில் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 பேதுரு 12ஆம் வசனம் பாருங்கள். 2 பேதுரு 12. அங்கேயும் சீக்கிரம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாள் வருகை சீக்கிரமாக நிகழ இருக்கிறது. மீண்டும் அந்த வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய நாளை பற்றி இந்த அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் என்று சொல்லி இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தையும் நாம் தொடர்பாக தெளிவாக வாசிக்கலாம். சீக்கிரமாக சம்பவிக்க போகிறவை என்ன? முதலாவதாக வருகை என்று சொன்னோம். சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது வருகை என்று சொன்னோம். ஆனால் சீக்கிரமாக சம்பவிக்கலையே, ரொம்ப டிலே ஆகுதே. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ராத்திரியிலே ஒருவேளை வந்து விடுவார் என்று சொன்னார்கள். ஒன்று வரக்காணுமே என்று சில சமயங்களில் தாமதத்தோடு, கொஞ்சம் ஏமாற்றத்தோடு, ரொம்ப ஏக்கத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில பண்டிதர்கள், ஆக்சுவலி அவங்க பண்டிதர்கள் இல்லை, பரியாசக்காரர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், நீங்கள் அறியணும், நீங்கள் அறிஞ்சிருக்கணும், உங்கள் மனசில் இருதயத்தில் இந்த காரியங்கள் இருக்கணும். நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர், இவங்க தங்களை பண்டிதர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க பண்டிதர்கள் என்று சொன்னாலும் வேதம் அவர்களை பரியாசக்காரர்கள்னு சொல்லுது. பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, எதுக்கு இவங்க வேதத்தை புரட்டுறாங்க? எதுக்கு ஆண்டவர் வரமாட்டார்னு அவங்க சொல்கிறாங்க? இச்சை, சுய இச்சை, அதுதான் காரணம் என்று பார்க்கிறோம். இச்சையான காரியங்கள், விருப்பமான காரியங்கள், கண் கண்டதை கை பெற வேண்டும், மனம் இச்சித்ததை மாம்சம் அடைய வேண்டும் என்று வாழக்கூடிய மனிதர்கள். மீண்டும் அந்த வசனம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்திலிருந்து தோன்றிய ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதாரர் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த காலத்திலே நோவா போதித்தான். ஜலம் வருகிறது, தண்ணீர் வருகிறது, மழை பெய்ய போகிறது, உலகம் அழிய போகிறது என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். அப்படி ஒன்று நடக்கலைன்னு நினைச்சாங்க, பிறகு நடந்தே போயின என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜலத்தினால் உண்டாகும் அழிவுக்காக உலகம் வைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அக்கினியினால் உண்டாகும் அழிவுக்காக உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனங்கள் சொல்லுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன? கடைசி நாட்களிலே இந்த பரியாசக்காரர்கள் வந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? வேத அதிகாரத்தோடு பேதுரு போதிப்பதாக பார்க்கிறோம். 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நான் வாசிக்க கேட்டோம். ஜலப்பிரளயம் வராது, இஷ்டப்படி வாழ்வோம் என்று வாழ்ந்தார்களே, வந்ததா ஜலப்பிரளயம். அதே போல அக்கினி பிரளயமும் ஒரு காலத்தில் வர இருக்கிறது என்று சொல்லி
வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஜலப்பிரளயம் வந்தது, நேரிட்டது, அதுபோல அக்கினி பிரளயமும் சீக்கிரத்தில் வர இருக்கிறது என்று சொல்லி பேதுரு அங்கே வர்ணிப்பதாக, கண்டிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வேத ஆதாரத்தோடு பேதுரு போதிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளி! முக்கியமான எப்பேற்பட்ட காரியத்தை சொல்லிவிட்டான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள், பேதமை நிறைந்தவர்கள், படகோட்டி மீன் பிடித்த பாமரர்கள் என்னெல்லாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட பேதுரு, அந்த மனுஷன் வருகையை குறித்து திட்டமும் தெளிவும் திண்ணமுமாக அறிவிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த பரியாசக்காரர்கள் அல்லது கடவுளை பற்றி அறியாதவர்கள், வருகைக்கு ஆயத்தப்படாதவர்கள், அவர்களுடைய அறியாமையை பார்க்கிறோம். அறியாமை, வருகையை குறித்த அறியாமை. நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? அறிந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே, இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் ஆழமாக நீங்கள் அறிய போகிறீர்கள். பிறகு என்ன அறியலை அவங்களுக்கு? ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. இந்த காரியத்தை கூட அவங்க அறியலையே. 8ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவருடைய கால அளவு. 8ஆம் வசனம், 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஏற்கனவே ஜலப்பிரளயம் வரும் நாட்களிலே அக்கினி பிரளயமாக வரப்போகிறது. அறிந்து கொள்ளுங்கள், அநேகர் அறியவில்லை. இப்போ ஆண்டவருடைய கால அளவு, அவருடைய டைம் டேபிள், இது எப்படி? 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள், ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம். இதையும் நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இப்போ எத்தனை நாள் ஆகி போச்சு? பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷமாம, ஆபிரகாமிலிருந்து. அப்போ 4 நாள். புதிய வருஷம் 2000 வருஷம் தானே ஆச்சு. அப்போ 2 நாள் தானே, மொத்தம் 6 நாள் தான் ஆயிருக்கு. அப்போ இன்னும் பல நாட்கள் இருக்கலாம், அல்லது சில நாட்கள் இருக்கலாம், அல்லது இன்றைக்கே ஆண்டவருடைய வருகை சம்பவிக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக அறியாமை. என்ன அறியாமை? ஜலப்பிரளயம் வந்தது, அக்கினி பிரளயமும் வரும். 2, ஆண்டவருடைய கால அளவு. ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாமும் அறிந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் வசனம் பாருங்கள். இதையும் அவர்கள் அறியவில்லை, நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அறிய வேண்டும். 9ஆம் வசனம் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். இன்றைக்கு நெடு நேரம் அல்லது முழு நேரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்க போகிறோம். சரியா? 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி பலர் அல்ல. பலர் ஆண்டவர் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறார்கள், சிலர் மட்டும் எண்ணலை அப்படின்னு வாசிக்கிறோமே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல். ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களிலே ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவருடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றும் ஒழியாது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், என் வாக்கு மாறாதது, நான் மாறாதவர் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தாமதமாய் இருக்கல, யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி ஆக வேண்டும். எனவே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இதற்கெல்லாம் அவர் சித்தமுள்ளவராய் இருப்பதினாலே தாமதமாக இராமல் நீடிய பொறுமையோடு மக்கள் மனம் திரும்ப ஆண்டவர் காத்திருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் கெட்டுப்போவது ஆண்டவர் சித்தமல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் தம்முடைய ஸ்தலத்திற்கு, பரலோகத்திற்கு அவர்களெல்லாம் வந்து சேரவும் ஆண்டவர் நிதானமாக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஏன் அப்படி காத்திருக்க வேண்டும்?
ஏன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்? ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் எல்லாரும் பரம வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? காரணம் இல்லை, காரணங்கள். முதலாவதாக, எல்லாருமே ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லாருமே ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். சகலரும் ஆண்டவருடைய சாயலினாலே படைக்கப்பட்டவர்கள். இந்த ஆண்டவருடைய சாயலை தரித்த மக்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்பதோ அழிந்து போவதோ அவருக்கு சித்தமில்லை. அவருடைய சாயல் அழியக்கூடாது. ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் எல்லாரையும் மீட்டவர். முதலாவதாக என்ன சொன்னேன்? சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக, மீட்கப்பட்டவர்கள். ஒருவராவது கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கருதி அவர்களை எல்லாம் ஆண்டவர் இன்னும் உயிரோடு வைத்து தம்முடைய வருகையை கொஞ்சம் ஒத்தி போடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். இரத்தம் சிந்தி ஜனங்களை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக சாயலிலே சிருஷ்டித்தவர், இரண்டாவதாக இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டவர், மூன்றாவதாக அழைத்தவர். அன்பினாலே, ஆத்தும பாரத்தினாலே ஆண்டவர் அவர்களை அழைத்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அழைத்தவர். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் தெய்வம். அந்த அழைப்புக்கு அடிபணிய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழைக்கிறவர்கள் எல்லாரையுமா? ஏறக்குறைய எல்லாரையும் தான். ஆனால் அந்த அழைப்பு யாருக்கு சொந்தம் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த அழைப்பு பொருந்தாது. ஒரு சிலருக்கு தான் அந்த அழைப்பு பொருந்தும். என்னையா வித்தியாசமாக நீங்கள் போதித்த மாதிரி இருக்குது? இல்லை, வேதத்தை தான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, பாரஞ்சுமக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு சொந்தம். ஐயா, எல்லாரும் தான் பாரஞ்சுமக்கிறார்களே? இல்லை, சிலர் சுமப்பதா தெரியலை, சிலர் சுமப்பதா அவங்க நினைக்கல. பாரஞ்சுமந்து பாரத்தினாலே தவிக்கிறவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு. கம் unto me all ye that labor என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். லேபர்னா என்னது? லேபர் பெயின் கேள்விப்பட்டிருப்பீங்களே? பிரசவ வேதனை. வருத்தப்பட்டு பிரசவ வேதனை போன்ற வேதனையோடு வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே என்று அர்த்தம். அப்போ யாருக்கு பாரம் இல்லை? ஒரு பிணத்தின் மேலே ஒரு 10 கிலோ எடையை நீங்கள் தூக்கி வைங்க, பாரம் தெரியுமா? தெரியாத. ஆளு செத்து போச்ச, எப்படி பாரம் தெரியும்? அதுபோல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாவ பாரம் தெரியாது. யாருக்கு தெரியும்? ஐயோ, இந்த பாவத்தை விட்டுறணுமே, இதனால தண்டனைகள் இருக்க, இதனால வேதனைகள் அதிகமாக இருக்க, என்னால் சுமக்க முடியலையே, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணக்கூடும்? இந்த சரீரத்தில் இருக்க வர பாவம் செய்துக்கிட்டே இருப்பேன் போலுக்க என்று சொல்லி இந்த பாரத்தை களைந்து விட்டு, பாரத்தை நீக்கிவிட்டு, பாரத்தை அகற்றிவிட்டு வாழ விரும்புகிறவர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பு. இந்த அழைப்பு, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம், நன்றாக நீச்சல் அடிக்க விரும்புகிறோம், தண்ணீரிலே பாய்கிறோம், பாய்ந்து தரையை தொட்டு விட வேண்டும் என்று தரைக்கும் போகிறோம். தரையை தொட்டு விட்டோம், முதுகுக்கு மேலே. யார் முதுகுக்கு மேலே? உங்கள் முதுகுக்கு மேலே தான். நீங்கள் தானே தண்ணிக்குள்ளே கிடக்கீங்க. முதுகுக்கு மேலே டன் கணக்கில் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் முதுகுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீருக்கு அந்த தண்ணீர் பாரம் அந்த மனுஷனுக்கு தெரிகிறதா? நீச்சல் அடிக்கக்கூடிய மனுஷனுக்கு தெரிகிறதா? இல்லவே இல்லை. எவ்வளவோ தண்ணீர் பாரம் முதுகுக்கு மேலே இருந்தாலும் பாரம் தெரியவில்லை. நல்லா குளிச்சாச்சு, வெளியே வரணும், வெளியே படிக்கட்டு ஏறி வெளியே வந்து ஒரு பக்கெட்டை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணீர் கோருவோமே, வேற சில காரியங்களுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு பக்கெட் தண்ணியை கோரி தூக்குறீங்க, பாரம் தெரியுதா? நல்லா தெரியுது. ரொம்ப கோரிட்டோமோ, கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோமோ, கொஞ்சம் தண்ணி கீழே ஊற்றிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. தண்ணீருக்குள்ளே மூழ்கி கிடக்கும் பொழுது பாரம் தெரியவில்லை. தண்ணீரை விட்டு வெளியே அகல வேண்டும் என்று கருதும் போது பாரம் தெரிகிறது. அதுபோல பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்கள் நினைவினாலும் பேச்சினாலும் செயலினாலும் பார்வையினாலும் சிந்தையினாலும் சித்தத்தினாலும் சரீரத்தினாலும்
பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாரம் தெரியாது. ஆனால் பாவத்தை விட்டு விலகிறணுமே, இந்த பாவத்தால் நமக்கு பிரச்சனை உண்டு, பாரம் உண்டு, பிணிகள் உண்டு, நிறைய கஷ்டங்கள் உண்டு என்று பாவத்தை விட்டு விலக விரும்புகிறவர்கள், மனம் திரும்ப விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு தான் அந்த பாரம் தெரியும். எனவே பாரம் சுமக்கிறவர்களை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி பாரத்தை சுமக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை விடுக்கிறார். முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக மீட்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக அழைக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பாரம், அவர்களை குறித்து ஆண்டவர் அவர்கள் கெட்டுப்போவது சித்தமல்ல என்று சொல்லி எண்ணுவதாக பார்க்கிறோம். நான்காவதாக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே. யாருக்கு? ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு, இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற அழைக்கப்பட்டவர்களுக்கு பரம வாசஸ்தலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அல்லது உண்டு பண்ணி விட்டாரே. எங்கே? யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஒரு பரம வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்றாரே. அந்த ஆயத்தம், அந்த பரம வாசஸ்தலம் உண்டு பண்ணி ஆயிற்றே, அல்லது ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்திற்கு ஆயத்தமாக நாம் வாழத்தக்கதாக நாம் இந்த உலகத்தில் அர்ப்பண ஜீவியம் செய்ய வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆக அனைவரும் கெட்டு போகாதிருக்க ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அவரிடம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் தாமதிப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமாம், பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறீர்களா? மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம், அதை பற்றி போதிக்க மாட்டேங்கிறார்களே, அதை பற்றி போதிக்க மாட்டேன் என்கிறார்களே இன்றைய காலத்து பிரசங்கிமார்கள், போதகர்கள், டிவி எவாஞ்சலிஸ்ட். அந்த வார்த்தையே இல்லையே. ஒருவேளை இந்த செய்தியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் மனம் திரும்பு என்று 2-3 செய்திகளில் சொல்லலாம். ஆனால் உண்மையாக மனம் திரும்புதலை பற்றி இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் போதிக்கவில்லை. என்ன காரணம்? ஒரே காரணம்தான், அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பிய ஒரு சிலர் இன்னும் பாவத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே மனம் திரும்பு என்று சொன்னால் அவர்களை மனசாட்சி அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், எல்லாரும் கெட்டு போகாமல் மனம் திரும்புவதற்காக அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, மனம் திரும்புதல் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை உணர்வது மட்டுமல்ல, உணர்வார்கள், உணர்வது மட்டுமல்ல. ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவத்தை உணர்ந்தார்கள், மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள், மனம் திரும்பவில்லையே. மனம் திரும்புதல் என்றால் பாவத்தை குறித்து வேதனைப்படுவது அல்ல. சவுல் வேதனைப்பட்டானே, மகா தப்பிதம் செய்தேன், மதியீனனாக இருந்தேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தானே, மனம் திரும்பவில்லையே. ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் சாய்ந்து விட்டானே, தற்கொலை பண்ணி கொண்டானே, மனம் திரும்பவில்லையே. பாவத்தை உணர்ந்து வேதனைப்பட்டு அறிக்கையிடுவது கூட மனம் திரும்புதல் இல்லையே. பாவத்தை அறிக்கையிட்டுயா, வேதம் சொல்லுதியா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்னும் இரக்கம் பெறலையா? அறிக்கையிட்டேன், அறிக்கையிடுகிறேன், இன்னும் அறிக்கையிடுவேன். யாரை போல? பார்வோனை போல. 10 முறை பாவ அறிக்கை செய்தவன் பார்வோன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பவில்லையே, மனம் திரும்பவில்லை. என்ன நடந்தது? அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 136ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, பார்வோனையும் அவன் சேனையையும் சமுத்திரத்திலே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோன் அறிக்கையிட்டான், மனம் திரும்பவில்லை. 10 முறை அறிக்கையிட்டான். ஆனால் 10 கட்டளைகள் படத்திலே அவன் சாகவில்லையே, தண்ணீரில் மூழ்கவில்லையே, சமுத்திரம் அவனை மாய்க்கவில்லையே. அந்த நாற்காலியிலே போய் உட்கார்ந்து சொன்னானே, ஹிஸ் காட் இஸ் காட் என்று தான் சொன்னாலே ஒழிய மனம் திரும்பவில்லையே.
அறிக்கையிடுவது கூட மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை உணர்வதோ, வேதனைப்படுவதோ, அறிக்கை இடுவதோ, விட்டுவிடுதல் கூட மனம் திரும்புதல் அல்ல. 4 காரியத்தையும் யூதாஸ் காரியத்தை செய்து விட்டானே. பாவத்தை உணர்ந்தான், அதை குறித்த மகா வேதனை பட்டான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி பாவத்தை அறிக்கையும் இட்டான். இச்சித்து பெற்ற 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்திலே வெட்டுமெறிந்து விட்டான். இப்பொழுது கை சுத்தமாச்சே. உணர்ந்தான், வேதனைப்பட்டான், அறிக்கையிட்டான், விட்டும் விட்டான், மனம் திரும்பவில்லையே. அப்படின்னா மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவத்தை விட்டு திரும்பி இயேசுவுக்கு பூரணமாக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். மனம் திரும்புதலிலே 2 திருப்பங்கள் உண்டு. ஒன்று ஃபர்சேக்கிங் சின், 2 ஃபாலோயிங் ஜீசஸ். பாவத்தை விட்டு திரும்பி தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை, இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும். மத்தேயு 1 ஆயத்தரை விட்டு எழும்பினான். 2 ஆண்டவரை அழைத்து கொண்டு சென்றான். 2 சகேயு அத்திமரத்தை விட்டு இறங்கினான். 2 ஆண்டவரை அழைத்து கொண்டு சென்றான். இளையகுமாரன் 1 பன்னிமேட்டை விட்டு எழும்பினான். 2 பிதாவின் வீடு நோக்கி நடந்தான். 2 திருப்பங்கள். அவன் எப்படி அறிக்கையிட்டான், எப்படி மனம் திரும்பினான்? இளையகுமாரன் முதலாவதாக அவன் என்ன செய்தான்? தன்னுடைய பாவத்தை தகப்பனிடத்திலே அறிக்கையிட்டான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், பரம்னா ஆண்டவர், பரம்பொருள் தெய்வம், பரத்துக்கு விரோதமாகவும், 2 உமக்கு முன்பாகவும். 1 தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், 2 உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு மனம் திரும்பினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி? பன்றிமேட்டை விட்டு எழும்பினான். 2 பிதாவின் வீடு நோக்கி நடந்தான். 2 திருப்பங்கள். 1 பாவத்தை விட்டு திரும்புவது, 2வதாக இயேசுவினிடத்தில் திரும்புவது. அது உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரிடத்தில் திரும்பத்தக்கதாக, அனைவரும் மனம் திரும்பத்தக்கதாக, நாம் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் நீடிய பொறுமையோடு தாமதித்து காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி அறிய கடவோம். சரி, அப்படி நான் என்ன செய்யணும்? 14ஆம் வசனம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14. ஆகையால் என்ன ஆகையால்? ஆண்டவர் காத்திருக்கிறார், நீடி பொறுமையோடு தரித்திருக்கிறார், காலதாமதம் பண்ணவில்லை. ஆகையால் 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் வர காத்திருக்கிற நீங்கள், கர்த்தரும் காத்திருக்கிறார், நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள், பிழையற்றவர்கள், சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 4 காரியங்களை நாம் இந்த உலகத்திலே நாம் கற்று கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 1 கரையில்லாத வாழ்க்கை, 2 பிழை இல்லாத வாழ்க்கை, 3 சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. உள்ளத்திலே சமாதானம், உறவுகளிலே சமாதானம், ஊழியத்திலே சமாதானம், உதடுகளிலே சமாதானம், உபதேசங்களிலே சமாதானம். சமாதானத்தோடு நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 4வதாக ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை நாம் ஆயத்தமாக வாழத்தக்கதாக பேதுரு புத்தி சொல்வதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் கரையற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும். பாவம் அண்டாதவாறு, பாவம் நம்மை ஆளாதவாறு நாம் ஜீவியம் செய்ய வேண்டும். 2வதாக பிழை இல்லாமல் ஜீவியம் செய்ய வேண்டும். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். 3வதாக சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும். இயேசு நம் உள்ளத்தில் வந்தால் சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொன்னாரே சீஷர்களை பார்த்து. அந்த சமாதானம், அவருக்கு பேரே சமாதானம் பிரபு ஆயிற்றே. அவர் உள்ளே வந்தால்தான் சமாதானம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அவருடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொன்ன ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்திலே சமாதானம். இன்னும் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும். என்ன ஜாக்கிரதை? பாவத்திற்கு விலகி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தத்தக்கதாக ஜாக்கிரதையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். 139ஆம் சங்கீதம் எடுங்கள். 139ஆம் சங்கீதத்திலே ஒரு சில வசனங்கள், கடைசி 2 வசனங்கள். 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து
சிலருக்கு இந்த ஆராய்ந்துங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா உள்ளிருந்து பாவம்லாம் வருமோ, கோபம்லாம் வருமோ, அடுத்தவர்களை குறித்து எண்ணக்கூடிய அவமதிப்பெல்லாம் வந்துருமோ, பொய்கள் வருமோ, புரட்டு வருமோ, சகல விதமான தீமைகளும் உள்ளத்திலிருந்து புறப்படுமோ. ஆண்டவரே, நீர் என்னை ஆராய வேண்டாம் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். அப்படித்தானே சொல்லி முடிக்காங்க. ஆராய்ச்சி இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே. நீர் பார்த்து நித்திய வெளியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். 139 சங்கீதம் 23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சிந்தனைகளினால் இருதயம் கரைப்படுகிறது. இருதயம் கரைப்படும் பொழுது சரீரம் கரைப்படுகிறது, வாழ்க்கை முழுவதுமே கரைப்படுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு ஆளை வேதனைப்படுத்தணும்னா ஒரு கடப்பாறை எடுத்து அவருடைய உடம்புல குத்தணுமோ? அப்பதான் வேதனை வருமோ? அப்பதான் ரத்தம் சிந்துமோ? ஆஹா, கடப்பாறை தேவையில்லையே, ஒரு குண்டூசியே போதும். அதை வச்சு குத்தினாலே சரியான வேதனை வரும், ரத்தம் சொட்டும். சரியா? சரியான ஒரு வேதனை வரும். அப்போ பெரிய பாவம் கடப்பாறை, சின்ன பாவம் குண்டூசி, ரெண்டுமே வேதனையை உண்டாக்கும், ரெண்டுமே இரத்தத்தை சிந்தும். எனவே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, பெரிய நல்ல பாம்பு கடிச்சா விஷமா, சின்ன நல்ல பாம்பு கடிச்சா விஷமா? எந்த நல்ல பாம்பு கடிச்சாலும் விஷம் தானே. அதனால பாவம் ஒரு பாம்பு மாதிரி. சரியா? பாம்போடு பழகேல் என்பது பழமொழி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துட்டு நம்ம சோஃபாவில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிட்டு இருக்கோம். பாம்பை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங் பாம்பு அப்படியா சொல்லுவோம்? ஐயோ, அதை அடித்து வெளியே தூக்கி தூர எறிஞ்சால் ஒழிய நிம்மதியாக இருக்க முடியாத வீட்டுக்குள்ளே. அது மாதிரி பாவம் உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய உறவுகளிலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய இருதயத்திலே புகாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக குடும்ப உறவுகளிலே, கணவன் மனைவி உறவுகளிலே பாவம் புகாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஐயா, நான் பாவம் செய்தா எனக்கே சந்தோஷமா இருக்க, வேதனைகள்லாம் இல்லையே. வேதனை இருக்கு, உங்களால் வேதனை இருக்கு. நீங்கள் பாவம் செய்வதனாலே பிதாவுக்கு வேதனை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இழக்க வேண்டியதாயிற்று. குமாரனுக்கு வேதனை, சிலுவை மரணம். பரிசுத்த ஆவியானவருக்கு வேதனை, மிகுந்த துக்கம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் கடைசி வசனத்திலே திரித்துவ தேவனுக்கே துக்கம், திருச்சபைக்கு துக்கம், உங்களுடைய குடும்பத்துக்கு துக்கம், உங்களுக்கு துக்கம், பரலோகத்துக்கு துக்கம். தூதர்கள் மத்தியிலே நீங்கள் மனம் திரும்பினால் பெரிய மகிழ்ச்சி, நீங்கள் பாவத்தில் இருந்தால் பெரிய துக்கம். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் துக்கம் வராதிருக்கத்தக்கதாக மனம் திரும்பி ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழுங்கள். அவரை வரவேற்க ஆயத்தமாக திகழுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சீக்கிரமாக நிகழப்போகிற காரியம் உம்முடைய வருகை. அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களை படைத்தீரே, இரத்த சிந்தி எங்களை மீட்டீரே, அன்போடு எங்களை அழைத்தீரே, எங்களுக்காக பரம வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. மனம் திரும்புதலை நீர் எங்களுக்கு அருளி செய்து உம்முடைய ரட்சிப்பை விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு கரையற்ற பிழையில்லாத சமாதானத்தோடு ஜாக்கிரதையாக உம்முடைய சந்நிதியிலே காணப்படத்தக்கதாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.